கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தனது போதனையையும் தனது வாழ்வின் செயல்பாடுகளையும் எப்படி அவர் செய்தார், எப்படி ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக அவருடைய போதனை, அவருடைய புதுமை இருந்தது என்பதையெல்லாம் இன்றைய நற்செய்தியிலே நாம் கேட்டோம். இறை வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது. எனவே இறை வாக்கினரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் முதல் வாசகத்திலே நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எனவே இறை வார்த்தையினுடைய வல்லமையையும் இறை வாக்கினருடைய மேன்மையையும் முதல் வாசகத்திலேயும், இந்த இறை வார்த்தையை எவ்வாறு இயேசுவின் வழியாக செயல்பட்டு ஆற்றல் உள்ளதாக புதுமையையும் பெரிய ஒரு நன்மையையும் மனிதர்களுக்கு புரிந்ததையும் நாம் நம்முடைய கருத்திலே கொண்டு இன்றைக்கு இந்த நற்செய்தியின் ஒளியிலே நாம் இறை வார்த்தைக்கு செவிமடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு இரண்டு நேரங்களிலே, இரண்டு இடங்களிலே ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த நற்செய்தியிலே அதிகாரம் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர் மறைநூல் அறிஞர்களை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். He taught them with authority. இந்த அதிகாரம் என்பது என்ன? அதேபோன்று அடுத்து வருகின்ற அந்த தீய ஆவியை ஓட்டுகின்ற அந்த நிகழ்விலே மக்கள் என்ன சொல்கின்றார்கள்? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறது. தீய ஆவிகளுக்கு இவர் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். எனவே அன்புக்குரியவர்களே, அதிகாரம் என்றால் என்ன? அத்தாரிட்டி என்று சொல்வது, பவர் அப்படின்றது வேற, அத்தாரிட்டி என்பது வேறு. அன்புக்குரியவர்களே, இந்த அத்தாரிட்டி என்ற அந்த அதிகாரம் என்பது பணி செய்வதற்காக இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. உதாரணமாக குருக்கள் என்ற அந்த ஒரு அர்ச்சிப்பின், அர்ப்பணிப்பின் அருட்சாதன அதிகாரம், குறிப்பாக திருவருட்சாதனங்களை நிறைவேற்றுகின்ற விதமாக, இன்னும் சிறப்பான விதத்திலே திருப்பலி நிறைவேற்றுகின்ற வேளையிலே அப்பம் ரசம் இரண்டும் ஆண்டவர் இயேசுவினுடைய திரு உடலாக இரத்தமாக மாறுகின்ற அந்த அதிகாரம், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் உன் பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்ற ஒரு அதிகாரம், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று புதிய பெயர் கொடுத்து திருமுழுக்கு அளித்தல் என்னும் அதிகாரம், இப்படியாக எல்லா அதிகாரமும் அன்புக்குரியவர்களே இறைவனால் கொடுக்கப்பட்டது, மற்றவர்களால் வழங்கப்பட்டது. ஆனால் பவர் என்று சொல்லக்கூடியது அவர்களாக எடுத்துக்கொண்டது, அவர்கள் தங்களுக்கு என்று தேர்ந்து கொண்டது. எனவே தான் பவர் வில் டிஸ்ட்ராய், அத்தாரிட்டி வில் சர்வ். இந்த வார்த்தைகள் மிக பொருத்தமாக அமையும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஆட்சியாளர்கள் அத்தாரிட்டி, அதிகாரம் என்பதை நாம் கொடுக்கின்றோம். ஆனால் அதை அவர்கள் பவர் என்று நினைத்து பயன்படுத்துகின்ற பொழுது நாட்டை சீரழிக்கிறார்கள், நாட்டை சின்னாபின்னமாக்குகின்றார்கள், நாட்டை குட்டிச்சவராக்குகின்றார்கள். காரணம், அந்த அத்தாரிட்டி, நாம் கொடுத்த அந்த அதிகாரம் என்பதை அவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், அதை அறிந்தும் அந்த ஆணவத்தால் செய்கின்றார்கள். எனவே இந்த பவர் என்று சொல்லக்கூடியது, இந்த ஆணவம் என்பது சொல்லக்கூடியது ஆடும், ஆனால் அத்தாரிட்டி என்பது பணிந்து இருக்கும். இந்த சேவைக்காகத்தான் இந்த அதிகாரம். அன்புக்குரியவர்களே, இப்படி இந்த அதிகாரம் சேவைக்காக பெற்றவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் முடிந்த பிறகு திரும்பியும் வந்து கும்பிடு போடுவார்கள். காரணம், மீண்டும் அந்த அதிகாரம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று. எனவே இந்த அதிகாரம் என்பது பவர் என்று எங்கே மாறுகிறதோ அங்கே தலைகீழ் மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்விலே பாருங்கள்,
இந்த அதிகாரம், அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடியது சர்வீஸ். அது ஒரு பணிக்காக, சேவைக்காக கொடுக்கப்பட்டது என்பதை ஆண்டவர் தொடக்க முதலே இதை கவனமாக இருந்தார், செய்தார். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு தான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர், மெஸ்ஸியா என்பதை உணர்ந்தவராக அவர் சொல்கிறார். ஆண்டவரின் ஆவி என்மேலே, அவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கின்றார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை வழங்குவதற்கும் ஆண்டவர் அருள் தருகின்ற அந்த நாளை நேரத்தை அறிவிக்கவும் என்னை அனுப்பியிருக்கின்றார் என்று தன்னுடைய அதிகாரம் எங்கே இருந்து வருகிறது என்று சொன்னால் ஆண்டவரிடமிருந்து வருகிறது, தந்தை கடவுளிடமிருந்து வருகிறது, இறைவனிடமிருந்து வருகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தந்தை கடவுளிடமிருந்து அந்த அதிகாரம் இவர் பெற்றதனால் இவர் தொடக்க முதல் தன்னுடைய பணியை, சேவையை அவர் கருத்தில் கொண்டிருந்தார், கவனத்தில் இருத்தி வைத்தார். எனவே தான் தன்னுடைய சீடர்கள் இது போட்டி போட்டுக்கொண்டு நான் நீ என்று அந்த அதிகாரத்தை அவர்கள் கையில் எடுக்க, அதை பயன்படுத்தி அவர்கள் பெரியவராக எத்தனிக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், நான் உங்கள் போதகரும் உங்கள் தலைவருமாக இருக்கின்றேன். நான் என்ன செய்தேன்? என்னுடைய மேலாடையை களைந்து வெட்டி என்னுடைய இடுப்பிலே துண்டை வருந்தி கட்டி கொண்டு உங்களுடைய பாதங்களை கழுவினேன். நீங்களும் அவ்வாறு ஒருவர் ஒருவருக்கு செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நல்ல பாடத்தை புகட்டுகின்றார். இறுதியாக ஆண்டவர் இயேசு அந்த திருத்தூதர்களை அனுப்புகின்ற பொழுது பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரத்தை கொடுக்கின்றார், நோய் நொடிகளை நீக்குகின்ற அதிகாரத்தை கொடுக்கின்றார், பேய்களை ஓட்டுகின்ற அதிகாரம் அளிக்கின்றார். இது அனைத்துமே மக்களுக்கான சேவை என்பதை அவர்கள் உணர்ந்து இருக்க வேண்டும் என்று அவர்களை தன் பெயரால் அனுப்பி வைக்கின்றார். எனவே அந்த ஒரு அதிகாரத்தை தான் இங்கே நாம் பார்க்கின்றோம். எனவே மக்கள் மலைத்து போகிறார்கள். மற்ற இறைவாக்கினர்கள், மற்ற மறைநூல் அறிஞர்கள் எல்லாம் இறை வார்த்தையை எடுத்துரைத்தார்கள். இன்றைய முதல் வாசகத்திலே அதுதான் பார்க்கின்றோம். இறைவாக்கினர் வாயிலே என் வார்த்தையை ஊட்டுவேன், அவர்கள் என்னுடைய விருப்பத்தை, என்னுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிவிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே இறை வார்த்தையை எடுத்துரைக்கின்றவர்கள் இறைவனின் பெயரால் பேசுகின்றார்கள். ஆண்டவர் கூறுகிறார், இறைவன் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார் என்று இறைவனுடைய நிலையிலிருந்து இறை வார்த்தையை அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு இறைவனுடைய நிலை என்று இல்லை, அவர்தான் இறைவன், அவர்தான் இறைவார்த்தை. எனவே நான் சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி தன்னை அவர் முன்னிலைப்படுத்தி அந்த அதிகாரத்தோடு அவர் போதித்தார் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, அதுதான் அவரிடம் இருக்கின்ற வித்தியாசம், அவரிடம் இருக்கின்ற ஒரு சிறப்பு அம்சம். எனவே தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படி இல்லை என்று தன்னை அவர் அந்த அதிகார உட்படுத்தி அவர் போதிக்கின்றார். அதே போன்று அவருடைய செயல்பாடுகளை பாருங்கள். அவர் காற்றையும் கடலையும் கடிந்து கொள்கின்றார். இறையாதே சும்மா இரு என்று அந்த இறைகின்ற கடலை, புயல் எழும்புகின்ற கடலை அவர் அடக்குகின்றார். தீய ஆவிகளை ஓட்டுகின்றார். இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள், வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று அதட்டி அந்த தீய ஆவியை, அந்த பேயை விரட்டுகின்றார். இவ்வாறு அந்த அதிகாரத்தோடு அவர் போதிக்கின்றார், அதிகாரத்தோடு இந்த தீமையை விரட்டுகின்றார், தீய ஆவிகளை போக்குகின்றார் என்று சொன்னால் அவர் உண்மையிலேயே இறைவன், இறைமகன் என்பதை அங்கே எடுத்துரைக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தீய ஆவி, இந்த தீமையின் ஆவி என்பதெல்லாம் இந்த உலகத்தின் தொடக்கத்திலிருந்தே நாம் பார்க்கின்ற ஒன்றாகும். இந்த படைப்பின் தொடக்கத்திலே பார்க்கின்றோம், கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுது எல்லாம் நல்லதென கண்டார். ஆனால் அங்கே பாம்பு என்ற தீமை வந்தது, அங்கே பாவத்தை கொண்டு வந்தது. இந்த உலகத்தினுடைய சீரமைப்பையும் ஒழுங்கமைப்பையும், அங்கே இருந்த ஒரு அமைதியான சூழலையும் அது கெடுத்து வீணாக்கியது. தொடக்கத்திலிருந்தே இந்த தீமையானது வந்தது என்பதை அங்கேயே பார்க்கின்றோம். இறுதியாக திருவெளிப்பாட்டு நூலிலே பார்க்கின்றோம், ஒரு அரக்க பாம்பு ஒன்று ஆண்டவருடைய குழந்தை, அந்த கன்னி மரியாள் பெற்ற குழந்தையை விழுங்குவதற்காக காத்து கொண்டிருந்தது.
அந்த அரக்க பாம்பிற்கும் அந்த பெண்ணிற்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை நேர்ந்தது. இறுதியாக அரக்க பாம்பு தோற்றது, அது தோல்வியடைந்து சென்றது என்றெல்லாம் பார்க்கின்றோம். எனவே தீமை என்பது தொடக்கத்திலிருந்தே வருகின்ற ஒன்றாகும். இன்று காலை திருப்பலி ஆற்றுகின்ற பொழுது நம்முடைய கிளை பங்கு துபராயப்பேட்டிலே ஒரு சிறிய பையனை நான் கேட்டேன், பேய் இருக்குதா அப்படின்னு கேட்டேன். அவன் இருக்குது அப்படின்னு சொன்னான். பேயை கண்டு உனக்கு பயமா? ஐயோயோ பயங்கர பயம் ஃபாதர் அப்படின்னா. சரி, அவனை உட்கார வச்சுட்டேன். பேய் இருக்குதுன்னு அவனுக்கு யார் சொல்லி கொடுத்தது? அவங்க அப்பா அம்மா தான், வேறு யாரும் இல்லை. அல்லது அவங்களுடைய சொந்தக்காரங்க, வீட்டுக்கு அக்கம் பக்கத்தார். பேய் இருக்குது, அந்த பேய்க்கு பயப்படணும்னு சொல்லி கொடுத்தது யார்? அவங்களே தான். கடவுளுக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறோமோ இல்லையோ, பேய்க்கு பயப்படணும் என்பதைத்தான் நாம் சொல்லிக் கொடுக்கின்றோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு. தீமை செய்யக்கூடாது, பொய்யை சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது. நீ அப்படி செய்கின்ற என்று சொன்னால் பயந்து இருக்க வேண்டும். அதை நாம் சொல்லிக் கொடுக்கின்றோமா? இல்லை. ஆனால் நன்மையை செய்வதற்கும் நல்லதை நாம் புரிவதற்கும் அங்கே போகாத, இதை செய்யாத, யாராவது ஏதாவது கொடுத்தாலும் ஏதாவது கஷ்டமாக இருந்தாலும் நீ போய் முதல்ல நிற்காத என்று நன்மையை தடுக்குவதற்கு நாம் சொல்லிக் கொடுக்கின்றோமே தவிர நாம் தீமைக்கு பயப்பட வேண்டும், அந்த தீமை என்பது நம்மை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்வழியை காட்டுகின்ற அந்த ஒரு முறை என்பது இல்லை. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த தீமையை வெறுத்து தீமையை விலக்கி தீமையின் மேல் அதிகாரம் கொண்டவராக ஆண்டவர் இயேசு இருக்கின்றார் என்ற உண்மையை நமக்கு உணர்த்துகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, சாத்தான், தீமை எதுவும் நம்மை தீண்டாது, எதுவும் செய்யாது. ஆனால் நீங்கள் சாத்தானோடு இருக்கின்ற பொழுது சாத்தான் உங்களை சீண்டுவான், தீண்டுவான். சாத்தான் உங்களை தன்னுடைய தீமையினுடைய காரியத்திற்காக பயன்படுத்துவான். எனவே நாம் சாத்தானின் பிள்ளைகளாக இருக்க போகிறோமா அல்லது இறைவனுடைய பிள்ளைகளாக இருக்க போகின்றோமா? இறைவனின் பிள்ளைகள் என்றால் சாத்தானுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாத்தானின் பிள்ளைகள் என்றால் அந்த சாத்தானுக்கே நாம் பயப்பட வேண்டிய ஒரு சூழல் வரும். அதைத்தான் ஆண்டவர் இங்கே நமக்கு அந்த அதிகாரத்தோடு அவர் போதிக்கவும் அதிகாரத்தோடு அந்த தீமையை விளக்கவும் செய்கின்றார் என்பதை உணர்த்துகின்றார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை நம்மிடம் இருக்கிறது, ஆண்டவருடைய வல்லமை நம்மிடம் இருக்கிறது. எதை கண்டும் பயம் தேவையில்லை. எந்த தீமையும் நம்மை தீண்ட முடியாது என்ற நம்பிக்கையோடு நாமும் இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் பிறருக்கு சேவை செய்யவும் பணிபுரியவும் எப்பொழுதும் தயாராக இருந்து இயேசுவின் சீடர்களாக, இயேசுவுக்கு சாட்சிகளாக நாம் வாழ அருள் வேண்டுவோம். ஆசை பெறுவோம். ஆமென்.